ஓகே, இப்போது எல்லாருக்கும் இந்த ஏஓ டைரி அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். அது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிருஷி கர்மான் அவார்ட் வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்து ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக 2017-18 ஃபுட் கைன் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா 107 lakh மெட்ரிக் டன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுலேயும் வந்து ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் வந்து 10.3 lakh மெட்ரிக் டன்னஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. இது வந்து நேஷ்னல் ஆவரேஜை விட டபுள் த ப்ரொடக்ஷன். ஒரு ஹெக்டருக்கே வந்து 2729 கிலோ ப்ரொடக்ஷன் வந்து 2729 கிலோ ஒரு ஹெக்டருக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஆயில் சீட் ப்ரொடக்ஷன். இது வந்து நேஷ்னல் ஆவரேஜை விட டபுள் து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த கிருஷி கர்மான் அவார்ட் மத்திய அரசோட ஒரு உயரிய விருது, அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குற விருது. ஸோ இந்த கிருஷி கர்மான் அவார்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரோஃபி ப்ளஸ் வந்து பதக்கம், 2 கோடி வந்து அவார்டு வந்து இருக்கும். ஸோ இந்த வருஷம் கிருஷி கர்மான் அவார்டு வந்து இந்த வருஷம் வாங்குறதோட சேர்த்து 5 டைம் வந்து தமிழ்நாடு வந்து கிருஷி கர்மான் அவார்டு வாங்கியிருக்கு. இப்போ வாங்குறது வந்து ஆயில் சீட் ப்ரொடக்ஷனுக்காக வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் இதில் என்னென்னு பார்த்துட்டோன்னா, தமிழ்நாடு அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் நம்மளுக்கே தெரியும், இந்தியாவது 15, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 7 அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஹை ரெயின்ஃபால் ஜோன் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கன்னியாகுமரி. ஹை ரெயின்ஃபால் ஜோனில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1420 mm. நம்மளோட ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 960 per annum வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் வந்து அதிகமான மழை வந்து வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூனில் 468 வந்து மழை வந்து அதிகமாக வந்து பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து 3 டைப்பாக இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா 24 to 48 hours இருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. மீடியம் ரேஞ்ச்னால் 3 to 5 daysக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப் டு 1 month வரைக்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஏரியா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ரைஸோட 2019-20 ஏரியா ப்ரொடக்ஷன் வந்து 73.48 மெட்ரிக் டன். ரைஸோட 1920 ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 38 kg per hectare. நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இரிகேஷன் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபீல்டு க்ராப்பில் வந்து ரைஸ்க்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 1200 to 1300 சென்டிமீட்டர் வாட்டர் ரெக்யர்மெண்ட் இருக்கும். 10 millimeter தான் ஒரு சென்டிமீட்டர். ஸோ அதனால் நீங்கள் சென்டிமீட்டரோ, சப்போஸ் சென்டிமீட்டரில் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இப்போ மேட்டூர் டேம், பவானி சாகர், அந்த மாதிரி நிறைய டேம்ஸ்லாம் இருக்குது. மேட்டூர் டேம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, டேட் ஆஃப் ஓப்பனிங் எப்போவுமே வந்து June 12, எவ்ரி இயர் June 12 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட கொள்ளளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 120 அடி. அப்புறம் ரைஸ் சீட் ரேட் வந்து ரைஸில் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி, மீடியம், லாங் டியூரேஷன் அப்படின்ட்டுருக்கு. ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னாலே சீட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிக்கு 60 kg per hectare, மீடியம்னா 40, லாங் வந்து 30 kg. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் சப்போஸ் ரைஸ்க்கு கேட்டாங்கனாலே 150-50-50 படிச்சிருப்போம். மீடியம், லாங் டியூரேஷன், எஸ்ஆர்ஐக்கு வந்து 150-50-50. சப்போஸ் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிக்கு மட்டும் 120-38-38. நெக்ஸ்ட்டு ஆயில் பாம் என்னது, லைஸ் கைனன்சிஸ். இதோட வெரைட்டிஸ் வந்து டியூரா, டெண்டிரா, பிசிஃபெரா அப்படின்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அதில் வந்து ஆயில் பாமில் பாலினேஷன் வந்து பை வீவில் பாலினேஷன் ஆயில் பாமில். அடுத்து வந்து TNIAMP அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம், தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர்
மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்லாம் வந்து இதில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு NFSM நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2007 ஆரம்பிச்சது. அடுத்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்து PMKSY பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா அப்படின்ட்டு இது வந்து ஒரு இரிகேஷன் ஸ்கீமு. இதோட மெயின் மோட்டோவே அப்படின்னு வந்து என்னென்னு பார்த்தோன்னா மோர் க்ராப் பர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு 2015-16 கொண்டு வந்த ஸ்கீம். அடுத்தது தான் PMFBY பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி வந்தது. நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமுன்னு முன்னாடி இருந்திருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2016 February 13 ஐ திங்க் அதில் வந்து வந்த ஸ்கீமு. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஃபார்மர்ஸ்க்கான ப்ரீமியம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரீஃபில் 2% ப்ரீமியம், ரபி க்ராப்ஸ்க்கு 1.5%, ஆனுவல் கமர்ஷியல் க்ராப் ஹார்டிகல்ச்சர் க்ராப்னு எடுத்துக்கிட்டோன்னா 5% வந்து ப்ரீமியம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பயோ ஃபெர்டிலைசரில் TNAலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு முக்கியமானது பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தாலோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு PPFM. இது எதுக்காக இந்த பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோலியா ஸ்ப்ரே 1 ml in 1 liter ஆஃப் வாட்டர், அதாவது 0.1% ஃபோலியா ஸ்ப்ரே வந்து எதுக்காக இந்த PPFM வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரவுட் மிட்டிகேஷனுக்காக சீட் ஜெர்மினேஷன், சீட்லிங் க்ரோத்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த PPFM ஸ்ப்ரே மூலமா. அப்புறம் தெரியும் எல்லாருக்குமே ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் 1985. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர், மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர், காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்லாம் என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா இப்போ NPK ப்ரைமரி நியூட்ரியன்ட் இருக்குங்களா, அந்த ப்ரைமரி நியூட்ரியண்ட்டில் ஏதாச்சும் ஒரு நியூட்ரியண்ட்டை மட்டும் அந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசரில் வரும். இப்போது உதாரணத்துக்கு அமோனியம் சல்ஃபேட்டில் என்ன இருக்கும், அமோனியமில் நைட்ரஜன் இருக்கும், சல்ஃபேட்டில் சல்ஃபர் இருக்கும். ஸோ சல்ஃபர் வந்து செகண்டரி நியூட்ரியன்ட் தான். ப்ரைமரி நியூட்ரியண்ட்டில் ஏதாச்சும் ஒரு நியூட்ரியண்ட்டை மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர்ஸ். அதே மாதிரி வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். இப்போது FYMக்கு என்ன NPK அப்படின்னு சொல்லி ரேஷியோ சப்போஸ் கேட்டாங்க, சப்போஸ் வந்து 0.5, 0.2, 0.5 FYMோட NPK ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ், இப்போது நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ் யூரியா நம்மளுக்கு தெரியும். பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசிக் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ், மார்க்கெட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு MRP ரேட் ரீசனபிள் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்காக பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்செக்டிசைட் ஆக்ட் வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1968. இன்செக்டிசைட் ஆக்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இம்போர்ட், மேனுஃபேக்சர், சேலு, டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே ரெகுலேட் பண்ணுது. இன்கேஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ இல்லை வந்து அனிமல்ஸ்க்கோ வந்து ஏதாச்சும் ரிஸ்க் அப்படின்னு வர்றப்போ அதோட யூஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து இன்செக்டிசைட் ஆக்ட் 1968. நெக்ஸ்ட்டு இன்செக்டிசைடு ரூல் வந்து 1971. இந்த இன்செக்டிசைட் ரூலில் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த இன்செக்டிசைடு ஆக்டை தொடர்ந்து 1968 தொடர்ந்து இந்த இன்செக்டிசைட் ரூல் வந்து 1971 கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ பெஸ்டிசைடு யூஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கணும். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவ் ஃபார்முலேஷனில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ரிஸ்க் டு ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டோன்னா நிறைய ஒரு சில பெஸ்டிசைட்ஸ் வந்து இம்போர்ட்டு மேனுஃபேக்சருக்கெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பெஸ்டிசைட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் அந்த மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க 1 January 2014 டோட்டல் இந்தியா ஃபுல்லுமே வந்து ஒரு சில பெஸ்டிசைட்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டஃபால், சைப்பர்மெத்ரின், அலுமினியம் பாஸ்பைடு, DDT, ஃபென்ட்ரிதயோன், ஃபென்தியான், MEMC, மீத்தாக்சி, எத்தைல் மெர்குரிக் குளோரைடு, மீத்தைல் புரோமைடு,
மீத்தல் பாரத்தியான், மோனோக்ரோட்டோபாஸ், சோடியம் சயனைடு, ட்ரைஃப்ளூரலின். அந்த பெஸ்டிசைட் வாங்குறப்பவே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு லேபிள் மார்க் பண்ணியிருப்பாங்க. ரெட் லேபிள் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக், எல்லோ வந்து ஹைலி டாக்ஸிக், ப்ளூ வந்து மாட்ரேட்லி டாக்ஸிக், க்ரீன் வந்து ஸ்லைட்லி டாக்ஸிக். நெக்ஸ்ட் வந்து நீரா பார்த்துருப்பீங்க. நீரா வந்து என்ன அப்படின்னா தென்னை மரத்தோட முதிர்ச்சி ஆகாத பாலை, அப்படி இல்லைன்னா அதோட இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதிலிருந்து எடுக்கிற ஒரு பானம் தான் வந்து நீரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீராவில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐபிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிளான்ட் ப்ரொடக்ஷனில் பேடி முக்கியமான க்ராப்பு, முக்கியமான பெஸ்டிக் மட்டும் இடிஎல் லெவல் சொல்கிறேன். இடிஎல் லெவல்ஸ் மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேடி ஸ்டெம்போரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25% டெட் ஹார்ட் சிம்டம், அதாவது ஆக்ஷன் த்ரெஷ்ஹோல்டு லெவல் வந்து பேடிக்கு ஸ்டெம்போரருக்கு இடிஎல் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 25% டெட் ஹார்ட் சிம்டம் இருக்கும். 2 egg masses per meter square. அதில் தெரியும் உங்களுக்கு பேடி ஸ்டெம்போரன் எடுத்துக்கிட்டோன்னா என்னது டெட் ஹார்ட் அண்ட் க்ரீன் இயர், அதுதான் வந்து சிம்டம்ஸ். டெட் ஹார்ட் அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டேஜ்லேயும், க்ரீன் இயரில், ஒயிட் இயர் வந்து லேட்டர் ஸ்டேஜ்லேயும் வரக்கூடிய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு கால்மிஜ், ஓஸ்கோலியா ஒரைசே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து சில்வர் ஷூட் ஆனியன் லீஃப் சிம்டம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து கால்மிஜ், ரைஸ் கால்மிஜ். இந்த இன்ஃபெஸ்டட் டில்லர்ஸ் வந்து எந்த பானிக்கல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு இடிஎல் லெவல் என்னன்னு பார்த்தோன்னா 10% சில்வர் ஷூட்ஸ். அந்த பாராசிட்டைஸ் கால்ஸ் வந்து 1/10 meter square. அடுத்து லீஃப் ஃபோல்டர். லீஃப் ஃபோல்டர் என்னது நெஃபலோக்ரோசிஸ் மெடினாலிஸ். லீஃப் ஃபோல்டர்லையும் வந்து அதே மாதிரி சிம்டம்ஸ் தான். லீஃப் ஃபோல்டருக்கும் இடிஎல் வந்து 10% லீஃப் டேமேஜ் அட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து 10%, 5% ஆஃப் ஃப்ளாக் லீஃப் ஸ்டேஜில் வந்து 5% டேமேஜ் வந்து இருக்கும். இந்த லீஃப் ஃபோல்டருக்கு ட்ரைகோக்ராமா கைலோனிஸ் 5cc வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அடுத்து வந்து ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர், நிலப்பர்வதா லியூஜன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஹாப்பர் பர்ன் சிம்டம், ஃபுல்லுமே வந்து கருகி போன மாதிரி ஒரு பேச்சஸ் ரவுண்டு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர். இதுக்கு இடிஎல் வந்து 1 hopper per tiller இருந்துச்சுனாலே இது வந்து இடிஎல் லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே மாதிரி சொர்க்கம் ஷூட் ஃப்ளை அத்ரிகோனா சொக்கேட்டா, இதுவும் வந்து டெட் ஹார்ட் சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுலேயும் வந்து இடிஎல் வந்து 1 egg per plant இன் 10% ஆஃப் பிளான்ட். ஃபஸ்ட்டு 2 week சோ பண்ணி 2 weekல வந்து பர் பிளான்ட்டுக்கு 1 egg இருந்துச்சுனாலே வந்து இடிஎல் லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அதுலேயும் ஸ்டெம் போரர் வந்து 10% டேமேஜ். காட்டனில் ஃப்ரூட் போரர் ஹெலிகோவெர்பா ஆர்மிஜரா, அதுக்கு இடிஎல் 1 egg or 1 larva per plant, அதுக்கும் வந்து இடிஎல் லெவல் வந்து அதுதான். இதுக்கு என்னென்னா மெயினாக என்பிவி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். என்பிவி வந்து 3 × 1012 POB பர் ஹெக்டருக்கு வந்து ஈவினிங் ஹார்ஸில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பிங்க் போல்வார்ம், ஸ்பாட்டட் போல்வார்ம்ஸ், அதுக்கப்புறம் காட்டன் ஸ்டெம் வீவில், இது எல்லாத்துக்குமே வந்து இடிஎல் லெவல் என்னென்னு பார்த்தோம்னா 10% இன்ஃபெஸ்டட் ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ், அதுதான் வந்து இடிஎல் லெவல். சுகர் கேனில் ஏர்லி ஷூட் போரர் அதுக்கு வந்து இடிஎல் லெவல் பார்த்தோன்னா அதுவும் வந்து டெட் ஹார்ட் சிம்டம் காட்டும். ஏர்லி ஷூட் போரர் வந்து ஏர்லி டைம்ஸில், அதாவது 1 to 3 month ஓல்டு க்ராப்பில் வந்து இது வந்து வரும். இடிஎல் 15% டெட் ஹார்ட் சிம்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்டர்நோட் போரர் கைலோ சக்காரிஃபேகர். ஸோ இன்டர்நோட் போரருக்கும் வந்து நம்ம என்ன வந்து அப்ளை பண்ணலாம்னா ட்ரைகோக்ராமா கைலோனிஸ் அட் 2.5 cc per release per hectare. அது இல்லாமல் டீட்ராஷிங் பண்ணுறது மூலமாக இதை வந்து இது பண்ணலாம். 150th and 210th டே ஆஃப் பிளான்டிங் வந்து டீட்ராஷ் பண்ணலாம். அதே மாதிரி டாப் ஷூட் போரர் சிர்ஃபோஃபெகா எக்ஸெப்டாலிஸ், இதுக்கு வந்து இக்யூனமோனாய்டு பாராசிட்டாய்டு வந்து இதுக்கு மெயின் மேனேஜ்மெண்ட், அது வந்து ரிலீஸ் பண்ணலாம் அட் 100 pairs per hectare. பர் ஹெக்டருக்கு ப்ரீ பியூப்பல் பாராசிட்டாய்டை 100 pairs per hectareக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ஃபார்முலேஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரேயர்ஸில் ஹை வால்யூம், லோ வால்யூம்,
அல்ட்ரா லோ வால்யூம் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது. ஹை வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மோர் தென் 150 லிட்டர் பர் ஹெக்டர் இருக்கிற ஸ்ப்ரேயர்ஸ். இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக எதுக்கு சூட்டபிள்? இன்செக்டிசைட், ஃபங்கிசைட்ஸ், ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சூட்டபிள். நாப்சாக் ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லோ வால்யூம்னா 10 to 150 லிட்டர் பர் ஹெக்டர். அல்ட்ரா லோ வால்யூம் எடுத்துக்கிட்டோன்னா 1 to 5 லிட்டர் பர் ஹெக்டர் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்ப்ரேயர்ஸில் யூஸ் பண்ணுற நாசில்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு டைப் இருக்குது. ஹாலோ கோன் நாசில்ஸ், ஃப்ளாட் ஃபேன் நாசில்ஸ், ஃப்ளட் ஜெட் நாசில்ஸ், அட்ஜஸ்டபிள் நாசில்ஸ் அப்படின்ட்டு. ஹாலோ கோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபோலியேஜ் பெனட்ரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஃபேன் நாசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா சீட், அந்த ப்ராட்காஸ்டிங்க்கு இது வந்து யூஸ் ஆகும். ஃப்ளட் ஜெட் வந்து ஹை அப்ளிகேஷன் ரேட் அண்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ளட் ஜெட் நாசில்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பல்சஸில் ஃப்ளவர் ஷெட்டிங்கை வந்து குறைக்கிறதுக்காக NAA 40 ppm வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். 1 ml ஆஃப் NAA அதாவது பிளானோஃபிக்ஸ் 4.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். பாய்சன் பெயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாய்சன் பெயிட் அப்படி வந்து இது எதுக்காக அப்படின்னா ரோடன்ட் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ பாய்சன் பெயிட்டில் என்னென்ன அப்படின்னா 100 grams ஆஃப் ஜிங்க் பாஸ்பைட், 96 grams ஆஃப் ரைஸு இல்லைனா ராகி, பவுடர்டு ரைஸ் ஆர் ராகி இருக்கும். அதோட சேர்த்து 1 gram ஜாக்ரி, 1 gram குக்கிங் ஆயில், 2 grams ஜிங்க் பாஸ்பைட், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் வந்து பாய்சன் பெயிட்டு. பாய்சன் பெயிட் வந்து நம்ம ஸ்போடோப்டரா லிட்ரா கண்ட்ரோலுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைனோசரஸ் பீட்டலுக்கு கேஸ்டர் கேக் சொல்யூஷன் ரைனோசரஸ் பீட்டல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ போடாக்ஸ் மிக்சர் 1% சொல்யூஷன். ஸோ போடாக்ஸ் மிக்சரும் தெரியும், 400 grams காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர், அது கூட வந்து லைம் ஆட் பண்ணி போடாக்ஸ் மிக்சர் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை லைம் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணணும். அதை நம்ம ஆல்ரெடி காலேஜில் படிச்சிருப்போம், அதே தான். நெக்ஸ்ட்டு சீட் சர்டிஃபிகேஷன். சீட் ஆக்ட் 1966 இது பார்த்துருப்பீங்க. சீட் ஆக்டில் ப்ரீடர் சீட், கோல்டன் எல்லோ கலர் டேகு. ஃபவுண்டேஷன் சீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 99% ஜெனட்டிக்கலி பியூர், இது வந்து ஒயிட் கலர் டேகு. ஃபவுண்டேஷன் 1 அண்ட் ஃபவுண்டேஷன் 2 அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சர்டிஃபைட் சீட். சர்டிஃபைட்லேயும் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 இருக்குது. இது வந்து 98% வந்து ஜெனட்டிக்கலி பியூராக இருக்கும். அசூர் ப்ளூ கலர். செல்ஃப் பாலினேட்டட் க்ராப்பாக இருந்தது அப்படின்னா சர்டிஃபைட் ஸ்டேஜ் 1, 2, அப்புறம் வந்து இன்கேஸ் செல்ஃப் பாலினேட்டட் க்ராப்பாக இருந்தால் இது வந்து ஸ்டேஜ் 3 வரைக்கும் கூட வந்து போகலாம். சீட் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபைடு வெரைட்டிஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ சீட் ஆக்ட் வந்து எப்போ வந்தது? சீட் ஆக்ட் 17th year of 29th December 1966. இதுவும் வந்து ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க. சீட் ஆக்டில் மொத்தம் வந்து 25 செக்ஷன்ஸ் இருக்குது, 39 ரூல்ஸ் இருக்குது. சீட் ஆக்ட் 25 செக்ஷன்ஸ், 39 ரூல்ஸ். சீட் ரூல்ஸ் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா செப்டம்பரில் வந்து கொண்டு வந்தாங்க, 1968. ஃபுல்லும் சீட் ரூல்ஸ் 1968, சீட் ஆக்ட் 1966. பட் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து மொத்தமாக எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 1969 தான் வந்து சீட் ரூல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சீட் ஆக்டில் செக்ஷன் 25 செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் செக்ஷன் 3 தான் வந்து சென்ட்ரல் சீட் கமிட்டியை பற்றி சொல்லும். அதில் செக்ஷன் 5ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபைடு கிராப் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஃபார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து செக்ஷன் 5. இந்த சீட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி லேபிளிங் வந்து கம்பல்சரி, சர்டிஃபிகேஷன் வந்து வாலண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் படிச்சிருப்பீங்க. சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னா என்னது? ஒரு குவாலிட்டி சீட், அதாவது சர்டிஃபைடு சீட் வந்து நார்மல் சீடுக்கு எவ்வளோ % வந்து ரீப்ளேஸ் ஆகுதோ அதுதான் வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு.
நார்மலாக இந்தியாவுக்கு 15 to 20% அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து ஹைப்ரிடுக்கு 100%. இதே வந்து செல்ஃப் பாலினேட்டட் க்ராப்பாக இருந்தால் 33%, கிராஸ் பாலினேட்டட் க்ராப்புக்கு 50% வந்து இருக்கும் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் பாலினேட்டட், ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் க்ராப்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இது மாதிரியும் கொடுத்து லாஸ்ட் டைமில் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ மெய்ஸ் கொடுத்துட்டு மெய்ஸ் வந்து என்ன பாலினேட்டட், ஒரு 4 க்ராப் கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த க்ராப் வந்து ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் அந்த மாதிரி கேட்கலாம். ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சொர்க்கம், ரெட் கிராம், செசாமம், காட்டன், வெஜிடபிள்ஸில் பிரிஞ்சால், சில்லி, பெண்டி. கிராஸ் பாலினேட்டட் வந்து படிச்சிருப்போம், கம்பு, மெய்ஸு, சன்ஃப்ளவர், கேஸ்டர் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்ஷனபிள் வீட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு வந்து ஒயிட் மார்னிங் க்ளோரி, அதாவது கன்வோல்வலஸ் அர்வன்சஸும் ஃபிலாரிஸ் மைனரும். ஃபிலாரிஸ் மைனருக்கு வந்து குல்லி டண்டா அப்படின்னு வந்து அதோட பேர், ஃபிலாரிஸ் மைனரோட பேர். ப்ளஸ் வந்து அர்ஜிமோன் மெக்சிகானா வந்து எதுக்கு, மெக்சிகன் ப்ரிக்லி பாப்பி அப்படின்ட்டு மஸ்டர்டுக்கான அப்ஜெக்ஷனபிள் வீடு. பெர்சீம்க்கு வந்து சிக்கோரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், சீட் ப்ரொடக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸ்பெக்ஸ் அப்படின்னா என்னென்னா SPECS, அதாவது ஸ்பெக்ஸ் அப்படின்னா சீட் ப்ரொடக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்து எதுக்காகனா சீட் சர்டிஃபிகேஷன், சீட் இன்ஸ்பெக்ஷன், சீட் டெஸ்டிங் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து ஸ்பெக்ஸ். இதில் வந்து சீட் சர்டிஃபிகேஷன் 2 மாடியூல்ஸாக சீட் சர்டிஃபிகேஷன், சீட் இன்ஸ்பெக்ஷன் பற்றியான எல்லா ஐட்டம்ஸும் வந்து சீட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக இதில் வந்து இன்வால்வ் ஆகலாம். இப்போ ஏஓவில் சப்போஸ் கேட்குறதா இருந்தால் ஸ்பெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சீட் ப்ரொடக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி சீட் கண்ட்ரோல் ஆர்டர் வந்து 1983 வந்திருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீட் அனலிஸ்ட் வந்து என்ன ஆக்ட், சீட் ஆக்டில் வந்து செக்ஷன் 12 வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரி நோட்டிஃபிகேஷன் வந்து செக்ஷன் 4. நெக்ஸ்ட் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்லாம் வச்சு வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் த க்ராப் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீட் ரூல்ஸில் அதாவது 39 ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த 39 ரூல்ஸ் 1000 கிரைன் வெயிட் பேடியில் Co50க்கு 20.5, 51க்கு 15.2, Co51க்கு. ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பேடி ரைஸ் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸு 3 மீட்டர், ஃபவுண்டேஷன் சர்டிஃபைடுக்கும் 3 மீட்டர் தான். இன்கேஸ் வந்து ரைஸ் ஹைப்ரிடாக இருந்துச்சுன்னா 200 மீட்டர்ஸ், ஃபவுண்டேஷன் சர்டிஃபைடுக்கு வந்து 100 மீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ரைஸை ரைஸில் வெரைட்டியாக இருந்தால் 2 இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். ஹைப்ரிடாக இருக்கிறப்போ 4 இன்ஸ்பெக்ஷன். மெய்ஸ்க்கு வந்து 4 இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கும். ஹைப்ரிட்க்கு வந்து 4 இன்ஸ்பெக்ஷன். அதே மாதிரி அப்பீடா வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அப்பீடா வந்து என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பேடிக்கு SRR சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 17. இதே வந்து சீட் மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ வந்து பேடிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1:80. சொர்க்கம்க்கு 1:100 சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட். 1:80 வந்து எதுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். பேடி, ராகி, மெய்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 1:80 சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட். சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பேடிக்கு 17. சோளம் சொர்க்கம்க்கு வந்து வெரைட்டி ஹைப்ரிட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 6. ராகி, கம்பு இது எல்லாத்துக்கும் வந்து 8. சோளம் அண்ட் மெய்ஸ்க்கு வந்து 6.
சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட் கிரவுண்ட்நட்க்கு வந்து 5, பேடி 17. இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பு வந்து 8. கம்பு, ராகி இது எல்லாத்துக்குமே வந்து 8. சீட் மல்டிப்ளிகேஷன், சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 8. கம்பு, ராகிக்கு சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் 8, பேடிக்கு வந்து 17. சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட் எடுத்துக்கிட்டோன்னா பேடிக்கு 1:80. பேடி வேறு எதுக்கெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ராகி, பேடி, ராகி, மெய்ஸ். அதே மாதிரி பல்சஸ் காமனாக பிளாக் கிராம், க்ரீன் கிராம், கவுப்பி இது எல்லாத்துமே வந்து 1:40 சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட். ரெட் கிராமுக்கு வந்து 1:100 சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட். பல்சஸ்லேயே எல்லா பல்சஸ்க்கும் காமன், பட் ரெட் கிராமுக்கு மட்டும் சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட் வந்து 1:100. சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட்னா நான் ஒரு சீடு போட்டோன்னா எத்தனை சீட் வந்து திரும்ப நம்ம ஒரு சீடு வந்து எத்தனை சீடை வந்து மல்டிப்ளை பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட். சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன் அண்ட் ஜிஞ்சர்லி. காட்டன் ஹைப்ரிடுக்கு அதிகம் 1:250 சீட் மல்டிப்ளிகேஷன் ரேட். இதே வந்து காட்டன் வெரைட்டிக்கு 1:50. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1987 வந்தது. அதோட ரூல் வந்து 1991. அதுபடி வந்து 278 ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்மார்க் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கிங் ஆக்ட் எப்போ வந்துச்சு 1937 வந்திருக்கோம். 1937 தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அக்மார்க் அப்படின்னா அதோட சிம்பிள் என்னது? சிம்பிள் ஆஃப் குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி தான் வந்து அக்மார்க். இந்த அக்மார்க்கை வந்து இதோட இந்த கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் 222 அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ப்ராடக்ட்ஸ்க்கு சேர்த்து தான் வந்து இந்த அக்மார்க் கிரேட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஈனாம் பார்த்துருப்பீங்க. ஈனாம் எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். இது வந்து நம்ம ட்ரேடிங் மார்க்கெட் ஃபுல்லுமே வந்து த்ரூ இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தது தான் ஈனாம். ஈனாமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் ஈனாம் மண்டிஸ் வந்து 23 இருக்குது. 23 ஈனாம் மண்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா வந்து எதை பற்றி, இது வந்து என்ன மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மெயினாக வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் தான் வந்து கிசான் சம்பதா அப்படின்னாவே வந்து வேல்யூ அடிஷன் ஞாபகம் வந்துடணும். வேல்யூ அடிஷன் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். பேடிக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் காமனாக இப்போ 2021 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னது? சோயிங்க்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். என்ன யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட கொஷின் சப்போஸ் கேட்கலாம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி 23 க்ராப் இருந்தது, இப்போ எத்தனை க்ராப்க்கு எம்எஸ்பின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பேடிக்கு இப்போது 2021 காமனுக்கு 1868 ரூபா. இதே வந்து கிரேட் ஏ பேடிக்கு 1888 ரூபா வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் கிராம் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 6000 ரூபா வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதுக்கு இல்லை கிட்டத்தட்ட அந்த அக்ரி ஏஓ டைரியில் இருக்கிற திங்ஸை வந்து ஒரு ஓரலாக சொல்லிட்டேன். இது சப்போஸ் கேட்டுக்கோங்க, டைம் இருந்ததுன்னா படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும், தெரியாததையும் அட்டன் பண்ணுங்கள், நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ எக்ஸாம் இதிலிருந்து ஏதாவது சப்போஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ஸ், இந்த ஏஓ டைரி பற்றி வந்து ஒரு ஓவரால் சொல்லியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல்.